கூட்டு போய் நம்ம எவ்வளோ நல்ல மனிதர்களை சந்திக்கிறோம், எவ்வளோ பாஸ்ட்டில் போகிறோன்றதை நல்லா காமிச்சிருந்தாங்க. காமெடி, சிவா காமெடி சூப்பராக இருந்தாங்க. குட்டி பையன் நல்லா பண்ணியிருந்தான். ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஹோல்சமாக இருந்தது படம். நீங்களும் பாருங்கள். ராமு வந்து எல்லாரும் அழுவ வைப்பார் எல்லா படம். ஆமாம், ராமு எல்லா படத்தையும் ஒரு ட்ராமாட்டிக் எலமெண்ட் வைப்பார். அவர் ஃபுல் ஃபேண்டசி ஒரு ஹோல்சம் படமாக எடுத்திருக்காரு. எனக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு வச்சு காமெடி பண்ணியிருக்காருன்றாங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்காங்க. சிவா காமெடி எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது. அவர் சிவாவை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. இதை விட பெட்டராக யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைங்களை கூட்டு வந்து பார்க்கலாம். லாக் எதுனா இல்லை லேக் எதுவுமே இல்லை. ஆனால் நல்லா ஜாலியாக போகும். எவ்வளோ ரேட்டிங் கொடுங்க? ராம் சார் படம்னா ராம் சார் படம் தான். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அழுகலை, நிறைய சிரிச்சோம். ஆனால் அழுகலை, கண்டிப்பாக நல்லா சிரிக்கலாம். சிவாக்கும் ராமுக்கு செட் ஆகிருக்கா? சூப்பராக. அதாவது சிவாவை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ராம் சார். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வரணும். சின்ன பசங்களையும் கூட்டிகிட்டு வரணும். குழந்தைங்களோட வரணும். ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்கா இல்லை ஸ்க்ரீன் பிளே நல்லா? எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா. யுவன் சங்கர் ராஜோட பின்னணி எப்படி சூப்பராக இருந்தது. சூப்பராக பாடியிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு ஏற்ற மியூசிக் தான். குழந்தைங்க ரொம்ப ரசிப்பாங்க. உங்களுக்கு இந்த படத்தில் என்ன கனெக்ட் ஆச்சு? நான் என்னோட சின்ன வயசுக்கு போன மாதிரி இருந்தது. நான் என்னெல்லாம் மிஸ் பண்ணேனோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. சிவாவோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் சூப்பராக இருந்தது. சிவா தான், ராம் சார் வந்து சிவா வந்து ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். குட்டி பையன் எப்படி பண்ணுறாங்க? யார்? குட்டி பையன். குட்டி பையன் சூப்பர். குட்டி பையன் சூப்பர். ஆக்சுவலாக நேச்சுரலாக நடிச்சிருந்தான் பையன். ஒரு சொல்லி கொடுத்து நடிக்கிற மாதிரியே இல்லை. உண்மையிலேயே ஒரு அப்பா பையன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியே படம் கொண்டு போயிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. பறந்து போ ராமோடைய 4 படங்கள்லே வந்து இப்போ அது 5வது படம். மிக அருமையாக வந்து கையாண்டிருக்கார் படத்தை. ஒரு புதுவிதமான ஜேனர் அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள உரையாடல்கள், அந்த வாழ்வியல் இப்படி தான் இருக்கணுன்றதை வந்து மாற்றி இப்படியும் இருக்கலான்றதை மிக சிறப்பாக எடுத்திருக்காரு. மியூசிக் வந்து சந்தோஷ் தயாநிதி வந்து நல்லா பாடல்கள்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து யுவன் வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. யுவன் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அதுவுமே சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபிலேருந்து எல்லாமே படம் வந்து ஓவரால் த பெஸ்ட் மூவி. குடும்பத்தோடு வந்து கொண்டாட வேண்டிய படம். யாரெல்லாம் இப்போது ரீசண்டாக வந்து இப்போது இந்த சிட்டியில் வந்து 2 பேர் ஒரு குழந்தையோட தனித்தனியாக வாழ்ந்துட்டு இப்படிலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி குழந்தைங்கள வளர்க்கணும், இப்படிலாம் வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு அந்த குழந்தைய வந்து வளர்க்காமல் நம்ம எப்படி வளர்ந்தோம் 80s 90s எப்படிலாம் வந்து வளர்ந்தோம், கிராமங்களோட, மலைகளோட, மரங்களோட, பறவைகளோட, உற்றார் உறவினர்களோட எப்படி இருந்தோம், அதை வந்து நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டுட்டு போகணுன்றதை நினைக்கிறாரு. ஆனால் வந்து இப்போ இருக்கிற வாழ்வியெல்லாம் அது பண்ண முடியாதுன்றது அவருக்கு தெரியும். இருந்தாலுமே வந்து அப்பப்போ கிடைக்கிற டைமில் இயற்கையோடு வந்து குடும்பங்களோட வந்து உறவாடுங்கன்றது தான் இந்த படத்தோடைய மையக்கருத்து. மிக அருமையாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சிங் மூவி தான். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ரேட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து 10க்கு 8 போடலாம். ஏன்னா அவரோட லாஸ்ட்டு 4 படங்கள் மாரி ஒரு பெருசாக வந்து கதைக்களம் என்கேஜ்மெண்ட் இல்லாமல் இது வந்து ஒரு மெசேஜ் வந்து ஒரு விழிப்புணர்வு படம் மாதிரி, பேரண்ட்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வு படம் மாதிரி எடுத்திருக்காரு. கண்டிப்பாக ஒரு 10க்கு 8 கொடுக்கும். தேங்க்ஸ். படம் நல்லா இருக்குது. ஃபீல் குட் மூவி தான். பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் கிடையாது. ஆஸ்யூஷுவல் ராம் படம் மாரி இருக்கா இல்லை எதனா டிஃப்ரெண்ட்டாக மாரியாக காமிச்சிருக்காங்க? ஏன்னா சிவா வச்சுருக்காரு. சிவா வந்து ஹீரோவாக போட்டிருக்காரு. சிவானா காமெடி படம் நிறைய நடிப்பார். இல்லை அது வந்து எப்படின்னா அது ஹீரோ ஓரியன்டாக அப்படின்ற மாதிரி இல்லை, கதை ஓரியன்டாக தான் இருந்துச்சு எல்லாமே. எதுவும் கதையை விட்டு விலகலை. டீட்டெயிலாக சொல்ல வேணாம், படத்தை பாருங்க, நல்லா இருக்குது. சென்டிமெண்ட் எப்படி இருந்துச்சு? சென்டிமெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அழுவ வைப்பார் அந்த மாதிரி? இல்லை அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த ஹீரோயின் கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. அவங்க அஞ்சலி கொஞ்ச நேரம் எப்படி இருந்துச்சு? இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கனெக்டே ஆகலை. லாஜிக் அங்கங்கே ரொம்ப மிஸ் ஆச்சு. ஆனால் படம் வந்து ஓவரால் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி பார்க்கலாம். ஃபேமிலி கரெக்டாக ரேட்டிங்